எங்காவது ஒரு மூலையிலே ஒரு காலம் செய்தி போட்டால் நம்முடைய செய்தி வந்திருக்கிறது என்று அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி கையில் வைத்துக் கொண்டு எடுத்து திரும்ப திரும்ப பார்த்த காலம் ஒன்றும். இன்றைக்கு சிறுத்தைகளை பற்றி செய்தி இல்லாத நாளே இல்லை. சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான். என் பேரு திருமாவளவன் இல்லை திம்மவாளனுன்னு போடுறான். திருமாவளவன் பறையரே இல்லைனா அவர் பண்டாரம் அப்படின்னு உடனே பாமக காரன் எல்லாம் மேடையில நீ பறையனே இல்லை, நீ ஒரு பண்டாரம். நாங்கள் ஆண்ட சாதி ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பெருமையை பீற்றிக் கொள்ளுகிற கும்பல் இல்லை. நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு பரம்பரையை சார்ந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவனின் வழி வழி வந்தவர்கள், வழி தோன்றல்கள். அதனால என் சாதியை ஒருத்தன் மாத்தி பேசினான். அதுக்காக நாம என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்தா சோசியல் மீடியாவில் போட முடியும்? இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். என் பேச்சை கேட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பெயர் ஏற்பு விழா புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாட்களில் சென்னையிலும் நடத்தியிருக்கிறோம், மதுரையிலும் நடத்தியிருக்கிறோம். தமிழ் பெயர் ஏற்பதை மாநாடு போல நடத்திய இயக்கம், இன்றைக்கும் தமிழ் பெயர்களை சூட்டி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியத்தை நம்முடைய இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளுள் ஒன்றாக உயர்த்தி பிடிக்கிற நிலையில் கருத்தியல் சார்ந்து நாம் இத்தகைய மாநாடுகளையும் தமிழ் பெயர் ஏற்பு விழாக்களையும் கடந்த காலங்களில் நடத்தியிருக்கிறோம். தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை உள்வாங்கியதால் தான் தமிழ் பெயர் ஏற்பு விழா என்கிற சிந்தனை நமக்கு தோன்றியது. தமிழ் தேசிய புரிதலில் தான் எல்லோரும் தமிழ் பெயர் ஏற்க வேண்டும், வடமொழி பெயர்களை சுமக்க வேண்டாம், இளம் தலைமுறையினராவது தமிழில் பெயர் சூட்டுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்று ஒரு பேர் இயக்கமாக இதை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். இல்லை என்றால் அப்படி ஒரு சிந்தனை நமக்கு முகிழ்த்திருக்காது, அப்படி ஒரு செயல் திட்டம் நாம் வகுத்திருக்க முடியாது. தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிற நிலைப்பாடும் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசியம் என்கிற அரசியல் தான் காரணம். இந்தியாவில் எந்த ஒரு தலித் இயக்கமும் மொழிவழி தேசியத்தை முன்னிறுத்தி எந்த செயல் திட்டங்களையும் வரையறுத்ததில்லை. எனக்கு தெரிந்து ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே மொழிவழி தேசியம் பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதிலும் அம்பேத்கர் இயக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தமிழீழ விடுதலையை ஆதரிப்பது தமிழ் தேசிய கருத்தியலால் தான். விடுதலை புலிகளை ஆதரிப்பது தமிழ் தேசிய கருத்தியலால் தான். மேதகு பிரபாகரன் அவர்களை நாம் போற்றுவது
நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியலால் தான், கருத்தியலால் தான் மும்மொழி திட்டம் வேண்டாம், இந்தியை திணிக்க கூடாது என்று நாம் இந்தி திணிப்பில் எதிர்வினை ஆற்றுவதும் எதிர்த்து களமாடுவதும் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய கருத்தியலால் தான். வடவர் ஆதிக்கம் கூடாது, வட இந்தியர்களின் ஆதிக்கம் கூடாது என்ற எதிர்ப்பு நிலையை நாம் எடுப்பதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். வழக்கமாக இதுவெல்லாம் திமுக அதிமுக தானே பேசும். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் திமுகவும் அதிமுகவும் தானே நடத்தும். ஆனால் திமுக அதிமுகவுக்கு அடுத்து மொழி போராளிகளின் வீர வணக்க நாளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது கூட சில அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் நம்மை விமர்சித்தார்கள். திருமாவளவன் தலித்தியம் பேசுவதே இல்லை, அவர் பிரபாகரனுடைய தம்பி, அவர் ஈழத்தை பற்றித்தான் பேசுவார், தமிழ் மொழியை பற்றித்தான் பேசுவார். திராவிட முன்னேற்ற கழகம் கொருக்குப்பேட்டைக்கு போய் நடராசன் தாளமுத்து நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதிமுக அஞ்சலி செலுத்துவது வழக்கம். திமுகவில் இருந்து பிரிந்த மதிமுக அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதன் பிறகு அந்த இடத்திற்கு பல்லாயிரக்கணக்கிலே தோழர்களோடு வீறு நடை போட்டு அந்த போராளிகளின் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதற்கு பிறகுதான் பல கட்சிகள் அங்கே வர தொடங்கின, பல இயக்கங்கள் வர தொடங்கின. ஆக மொழி போராளிகளின் நினைவிடத்திலே நாம் வீர வணக்கம் செலுத்துவதற்கு எது காரணம் என்றால் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான் காரணம். மாநில சுயாட்சி மாநாடு, இந்த மாநில சுயாட்சி என்கிற சொல்லு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகம் கையாளுகிற ஒரு இயக்கம். மாநில சுயாட்சி என்கிற பெயரில் புத்தகங்களை எழுதி வெளியிட்டு இருக்கிறார்கள், சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள், மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு எனக்கு தெரிந்து எந்த இயக்கமும் மாநில சுயாட்சியை பற்றி பேசியதில்லை. ஆனால் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது திராவிட இயக்கங்களுக்கான அரசியல். ஆகவே அதை காப்பியடிக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல, நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் மாநில உரிமைகளுக்கான குரலை எழுப்ப வைக்கிறது, மாநில சுயாட்சிக்கான குரலை எழுப்ப வைக்கிறது, மாநில சுயாட்சிக்கான மாநாட்டை நடத்துவதற்கான உந்துதலை நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் உருவாக்குகிறது. நாம் ஏன் மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஆட்பட்டோம் என்றால் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான், அந்த கருத்தியல் தான், அந்த கருத்தியல் தான். அது ஏன் அது திமுக தான் நடத்தும், நாம ஏன் நடத்தணும் அப்படின்னு பல கட்சி நினைக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் மாநில சுயாட்சி மாநாடு நடத்தினதா நமக்கு எங்கேயும் சான்றுகள் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி பேசியதாக நமக்கு தெரியவில்லை. ஆக திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக, என்றும் சொல்ல போனால் திமுகவுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மறந்துவிட்ட ஒன்றை மறுபடியும் உயிர்ப்போடு எடுத்து கையாண்ட ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆக மாநில சுயாட்சி என்கிற அந்த சிந்தனை நமக்கு எங்கிருந்து வந்தது என்றால் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். மாநில அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிடக்கூடாது, அது மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என்று நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதும், மாநில அரசுகளுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும் மாநில சுயாட்சியின் ஒரு அங்கம்தான்.
ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில உரிமைகளை பேசுவதற்கு காரணம், மொழி உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம், இன உரிமைகளை பற்றி பேசுவதற்கு காரணம், ஈழத் தமிழர்களை ஆதரிப்பதற்கு காரணம், மேதகு பிரபாகரன் அவர்களை போற்றுவதற்கு காரணம், விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்படுவதற்கு காரணம் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியலிலேயே எந்த தலித் இயக்கமும் தொடாத பகுதிகள். அம்பேத்கர் படத்தோடு பெரியார் படத்தையும் இணைத்த கட்சி, பெரியார் அம்பேத்கரோடு மாமேதை மார்க்சையும் இணைத்த கட்சி. அம்பேத்கரியமும் பெரியாரியமும் மார்க்சியமும் தான் எங்களின் கொள்கைகள், கோட்பாடுகள் என்று உரத்து பேசுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த 5 கருத்துக்களில் எதுவும் நாம் இப்போது புதிதாக உள்வாங்கியவை அல்ல, அல்லது யாரையும் பார்த்து அதன் பிறகு நாம் இதை உள்வாங்கிக் கொண்ட கருத்தும் அல்ல. 91 தொடர்ச்சியாக இதை நாம் பேசி வருகிறோம். என் மூலமாக அது உரைகளிலும் எழுத்துக்களிலும் வெளிப்பட்ட அந்த காலத்தில் நம் மீது போதிய வெளிச்சம் விழாமல் இருந்த காலம். நம்ம பேச்சை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பத்திரிகைகளில் வராது, தொலைக்காட்சிகளில் வராது. எப்போதாவது சில நொடிகள் தொலைக்காட்சியில் நம்மை காட்டினால் அதுவே நமக்கு பேரானந்தமாக இருக்கும். எங்காவது ஒரு மூலையிலே ஒரு காலம் செய்தி போட்டால் நம்முடைய செய்தி வந்திருக்கிறது என்று அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி கையில் வைத்துக் கொண்டு எடுத்து திரும்ப திரும்ப பார்த்த காலம் ஒன்று உண்டு, எங்களை பற்றி வந்த செய்தி என்று. இன்றைக்கு சிறுத்தைகளை பற்றி செய்தி இல்லாத நாளே இல்லை, விவாதிக்காத நாளே இல்லை. ஆளாருக்கு ஒவ்வொரு யூகம். ஏன் திருமாவளவன் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார் என்று 3 நாள் விவாதம், ஏன் திருமாவளவன் இப்படி பேசினார் என்று 4 நாட்கள் விவாதம், ஏன் திருமாவளவன் இந்த முடிவை எடுத்தார் என்று 5 நாட்கள் விவாதம். இப்படியெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசாத நாள் இல்லை என்கிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இடைவிடாத போராட்டத்தின் விளைச்சல், தொய்வின்றி தொடர்ச்சியாக களமாடியதன் விளைச்சல் அது. சும்மா வந்துடாது. எவ்வளவோ விமர்சனங்கள், அவதூறுகள். சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான். என் பேரு திருமாவளவன் இல்லை, திம்மவாளனுன்னு போடுறான். அரசியல் அறியாமையில் உழலும் அந்த அற்பர்களுக்கு நாம் விடை சொல்லுவதற்காக சொல்லவில்லை, நாம் எப்படியெல்லாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். அரசியல் பகை கொண்ட சாதி வெறியர்கள் திருமாவளவன் பறையரே இல்லை. நான் என் பேர்ல ஒரு தம்பி திருமாவளவன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய சமூக அடையாளம் வள்ளுவ பண்டாரம். அவருடைய என்னுடைய ஆசிரியருடைய மாணவர் நக்கம்பாடி பெரியசாமி, அவருடைய மாணவர் திருமாவளவன். அவர் பேரும் திருமாவளவன் தான். நம்ம கட்சியினுடைய ஒருங்கிணைந்த அரியலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார், காலமாகிவிட்டார். அதை எவனோ சொல்லிட்டான் போடுறது. திருமாவளவன் உண்மையான பறையர் கிடையாது, அவர் பண்டாரம் அப்படின்னு. உடனே பாமக காரன் எல்லாம் மேடையில், நீ பறையனே இல்லை, நீ ஒரு பண்டாரம். அதனால என்ன, நீ என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போ, நான் மனிதன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ எத்தனை முறை வேண்டுமானாலும், எத்தனை 1000 முறை வேண்டுமானாலும், எத்தனை லட்சம் முறை வேண்டுமானாலும், என்ன சாதி பெயரை சொல்லி நீ அழைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. நாங்கள் ஆண்ட சாதி, ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பெருமையை பீற்றிக் கொள்ளுகிற கும்பல் இல்லை.
நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு பரம்பரையை சார்ந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவனின் வழி வழி வந்தவர்கள், வழி தோன்றல்கள் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் கௌதம புத்தரின் கருத்தியல் வாரிசுகளாக களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். அதனால என் சாதியை ஒருத்தன் மாத்தி பேசினான். அதுக்காக நாம் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தா சோசியல் மீடியாவில் போட முடியும்? இதாண்டா என் சாதின்னு காட்டுறதுக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். அதில் என்ன இன்ன சாதி என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அல்லது சாதியால் பெருமை இல்லை என்பதை போல சாதியால் இழிவும் இல்லை. சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு சாதியால் பெருமையும் இல்லை, சாதியால் இழிவும் இல்லை. அப்போ இந்த சாதியே இல்லை என்று பேசினார்கள். ஒருபடி மேலே தாண்டி ஒருபடி மேலே போய் இப்ப புதிதாக தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அந்த கும்பல் திருமாவளவன் தெலுங்கனா இருந்தா என்ன, அவன் மனுஷன் கிடையாதா? என் பேரையும் மாத்தி, அப்பா பேரையும் மாத்தி, அம்மா பேரையும் மாத்தி, அவன் அதையும் தாண்டி சக்கிலி அப்படின்னு எழுதுறான். என்ன எனக்கு அவன் இன்னொரு சாதியை சொல்றான். ஒருத்தன் பறையனே இல்லைங்கிறான், ஒருத்தன் பண்டாரங்கிறான், இன்னொருத்தன் தமிழனே இல்லைங்கிறான், அப்புறம் சக்கிலிங்கிறான். இன்னும் என்னென்ன பேர் கண்டுபிடிக்க போறாங்களோ தெரியல. இது எதுவுமே என்னை பாதிக்காது. ஏனென்றால் நான் கருத்தியல் களத்தில் நிற்பவன். சாதி புத்தியோ மதவெறியோ ஒருபோதும் என்னை அசைக்காது, அசைத்து பார்க்க முயற்சிக்காது, அசைக்க முடியாது. அப்ப தமிழ் தேசியத்தை நாம் பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாத கும்பல் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுவதா? ஆம், திருமாவளவன் தான் பேசுவான். பூர்வீக தமிழன், ஆதி தமிழன், உண்மை தமிழன், கலப்பில்லாத தமிழன். மொழி கலப்பும் கிடையாது, இனக்கலப்பும் கிடையாது. இனக்கலப்பு இருந்திருந்தா என் தோல் நிறம் மாறி இருக்கும். மொழி கலப்பு இருந்திருந்தா என்னுடைய ஸ்லாங் மாறி இருக்கும். மொழி கலப்பும் இல்லை, இனக்கலப்பும் இல்லை. நான் தமிழ் தேசியம் பேசுவதுதான் இப்போது அவர்களுக்கு பிரச்சனை. என்னதான் நான் கருத்தியல் தெளிவாக இருந்தாலும், கருத்தியலில் தெளிவாக இருந்தாலும், உறுதியாக இருந்தாலும், தொலைநோக்கு பார்வை உள்ளவனாக இருந்தாலும், என்னை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமைத்துவம் இங்கே நிலைநாட்டப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணம் தான். ஒரு தலித் லீடர்ஷிப் வந்துடக்கூடாது, எந்த தளத்திலும் வந்து விடக்கூடாது. பாட்டாளி வர்க்க அரசியலிலும் சரி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலிலும் சரி, தமிழ் தேசிய அரசியலிலும் சரி, திருமாவளவன் தலைமைத்துவம் நிறுவப்பட்டு விடக்கூடாது, நிலைநிறுத்தப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தேர்தலில் பெறுகிற வெற்றி தோல்வி அதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி எவ்வளவோ பேர் பெரிய பெரிய வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் இப்ப காணாம போயிட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக சரித்திரத்தில் இடம் பிடிப்பவர்கள் இல்லை. இப்ப சொல்லுங்க, போன அதிமுக ஆட்சியில யார் யார் அமைச்சராக இருந்தாங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லது திமுக ஆட்சியில் எவ்வளவு பேர் அமைச்சர் பேரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா? வெற்றி பெறுவதோ, அமைச்சர் பதவியில் இருப்பதோ, அதிகாரத்தை சுவைப்பதோ தனிநபருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்திற்கும் பயன்படுமே தவிர சமூகத்தில் எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. நம்மை உட்பட சொல்லுகிறேன். ஆனால் இதெல்லாம் படிப்படியாக நம்முடைய வலிமைக்கு வலிமை சேர்க்கும் என்கிற காரணத்தால் தேர்தல் நாம் நிற்கிறோம். மக்களை அரசியல்படுத்துவதற்கு இது பயன்படும் என்கிற காரணத்தினால் தேர்தல் களத்தை நாம் விட்டுவிடாமல் உறுதியாக பற்றி நிற்கிறோம். ஆகவே நாம் பேசுகிற அரசியல் தான் முக்கியம், கருத்தியல் தான் முக்கியம். அதனை நீர்த்து போக செய்துவிடக் கூடாது. அந்த களத்தில் நம்முடைய தலைமைத்துவத்தை நிறுவுவதுதான் முக்கியம். அவ்வளவு எளிதாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன்.
கார்ல் மார்க்ஸ் தமிழர் இல்லை என்பதற்காக அவருடைய அரசியலை நாம் தூக்கி எறிந்து விட முடியுமா? பாட்டாளி வர்க்க தத்துவத்தை நாம் வேண்டாம் என்று உதறிவிட முடியுமா? இன்றைக்கு இந்திய அரசியலே அம்பேத்கர் என்கிற அச்சாணியில் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலே ரெண்டே ரெண்டு துருவ அரசியலாக மாறிவிட்டது. அம்பேத்கர் அரசியலை ஆதரிக்கிற ஒரு துருவம், அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிற ஒரு துருவம். எதிர்ப்பவர்கள் வலதுசாரிகள், ஆதரிப்பவர்கள் இடதுசாரிகள். இது அம்பேத்கர் பார்வை கொண்டு பார்த்தால் மட்டும்தான் புரியும். பாரதிய ஜனதாவை நாம் எதிர்ப்பதற்கு காரணமே அவர்கள் அம்பேத்கர் அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதுதான் முதற் காரணம். அம்பேத்கர் அரசியலில் முதல் கொள்கை நிலைப்பாடு என்னவென்றால் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். ஜாதியை ஒழிக்க பிஜேபி தயாரா அல்லது ஆர்எஸ்எஸ் தயாரா அல்லது அந்த பாசறையில் வளர்ந்து இப்போது தனியே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் ஜாதியை ஒழிப்போம் என்று பேசுவார்களா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று எந்த இயக்கமாவது மேடையில் நின்று முழங்குமா? தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்புகள் பேச மாட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தான் இந்திய அரசியலின் அடிப்படையாக இருக்கிறது. அம்பேத்கர் தான் அச்சாணியாக சுழல்கிறார். அந்த அச்சாணியில் தான் இந்த அரசியலை சுழல்கிறது. ஆதரிப்பவர்கள் ஒரு புறம், எதிர்ப்பவர்கள் ஒரு புறம். அதனால்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடிக்கிறார். என்றைக்காவது மோடி கையிலே கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடித்திருக்கிறாரா? சொல்லுவார் அப்பப்போ, சுதந்திர நாள் அன்றைக்கும் குடியரசு நாள் அன்றைக்கும் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவார், அம்பேத்கரை பற்றி பேசுவார், அவ்வளவுதான். ஆனால் ராகுல் காந்தி இன்றைக்கு பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் அம்பேத்கர் தான் என்று கண்டறிந்திருக்கிறார். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான் என்பதை உணர்ந்திருக்கிறார். இதை இந்த மண்ணில் 40 ஆண்டு காலமாக பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே நம்முடைய கொள்கைகளுள் ஒன்றான தமிழ் தேசியத்தை நாம் எப்படி அடையாளப்படுத்துகிறோம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மாநாடு. தமிழ் தேசியம், தேசியம்ங்கிற சொல்லே முதல்ல தமிழ் சொல் கிடையாது. அந்த தூய்மைவாதம் வந்துடும். இந்த இனவாதம் பேசுறவன்ட்ட தூய்மைவாதம் வந்துடும். தூய்மைவாதம்னா முழு சுத்த தமிழில் தான் பேசணும், தூய தமிழ் தான் பேசணும். சுத்தங்கிறதே தமிழ் சொல் இல்லை. சுத்தங்கிறதே தமிழ் சொல் கிடையாது. தேசியம்ங்கிறதே தமிழ் சொல் கிடையாது. தூய தமிழ் பேசக்கூடியவர்களால் தேசியம் என்கிற சொல்லுக்கு ஒரு சொல்லை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேசம் என்பதிலிருந்துதான் தேசியம் என்கிற சொல் வருகிறது. தேசம் என்பது தமிழ் சொல் கிடையாது. நாடு என்பதுதான் தமிழ் சொல். தேசம் என்பது வடமொழி சொல். பங்களாதேஷ், ஆந்திர பிரதேஷ், தேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தேஷ் வருது பாருங்க, தேசம். அந்த தேஷ் தான் இங்க நாம தமிழ் படுத்தி தேசம் தேசம் அப்படின்னு மாத்திக்கிட்டோம். அதை தமிழ் ஆக்கம் செய்துக்கிட்டோம். ஆனா வட சொல் தான் அது. நாம அப்படி தூய்மைவாதத்துக்குள்ள போக தேவையில்லை. அப்படி தூய்மைவாதத்திற்குள்ளே போக தேவையில்லை. அந்த தூய்மைவாதம் பேசினால் சாதி தூய்மைவாதமும் சரின்னு ஆயிரும். இன்டர் காஸ்ட் மேரேஜே பண்ணக்கூடாது, அந்த சாதிக்குள்ள அந்த சாதி திருமணம் பண்ணணும், இந்த சாதிக்குள்ள இந்த சாதி திருமணம் பண்ணணும், இனக்கலப்பே ஏற்படக்கூடாது, சாதி கலப்பே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது சாதி தூய்மைவாதம். மத கலப்பு ஏற்படக்கூடாது என்பது மத தூய்மைவாதம். இனக்கலப்பு ஏற்படக்கூடாது என்பது இன தூய்மைவாதம். அதுபோலத்தான் மொழி கலப்பு கூடாது என்பதும். மொழி கலப்பு ஏற்படும்,
ஆனால் நம்முடைய தமிழ் சிதையும் அளவுக்கு போய்விடக்கூடாது, சிதைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தமிழை ஆக்கப்பூர்வமாக அறிவியல் மொழியாக, வணிக மொழியாக, ஆளுமை மொழியாக வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய புதிய கலை சொற்களை கொண்டு வர வேண்டும், அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் ஒரு மொழி காலப்போக்கில் அழிந்து போகாது.